வரவேற்று உரையாற்றுவார்கள். எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி வந்துருவோம். அவங்க இருக்கட்டும். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், படித்தவர், பண்புள்ளவர், எளிமையானவர், என்னுடைய அன்பு நண்பர் ஜி.கே. வாசன் அவர்களுடைய ஆசி பெற்ற நல்ல ஒரு நேர்மையான ஒரு வேட்பாளர். இதோ நிற்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் MKR அசோக் குமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று அருகில் உள்ள பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்காக நம்முடைய வெற்றி வேட்பாளர் எனக்கு மிகவும் பிடித்த அவருடைய தந்தை துரைக்கண்ணு அவர்கள் மரியாதைக்குரிய துரை சண்முக பிரபு அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று பக்கத்தில் இருக்கின்ற திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்காக திருமதி இளம்பதி சுப்பிரமணியம் அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவர்களையும் வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும். அடுத்த மாதம் சென்னை செயின்ட் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார்கள். தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும், விடிவு கிடைக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நெசவாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இதை அவசியமாக நடக்கும். அதற்கு நீங்கள் எல்லோரும் நம் கூட்டணிக்கு, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளித்து எங்களுக்கு வெற்றியை தாருங்கள் தாருங்கள் என்று உங்களை பணிவோடு பாசத்தோடு வணங்கி கேட்கிறேன். இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில உழவர் பேரியக்கத்தின் தலைவர் மைனர் ஆலயமணி அவர்கள், அவர் மைனர் சொல்லலாம். ஜோதிராஜ் அவர்கள், மண்டபம் கலிமூர்த்தி அவர்கள், தங்க கணேசன் அவர்கள், கோதை கேசவன் அவர்கள், ராஜசேகர் அவர்கள், வெங்கட்ராமன் அவர்கள், நட்டா ராஜசேகர் அவர்கள், வினோத் சுந்தரம், அமிர்தகண்ணன், செல்வம், ஏழுமலை ரங்கநாதன், வன்னி வெற்றி, கோவை சங்கர், செந்தில்குமார், ஆனந்தராஜ், செந்தில்குமார், ஒன்றிய செயலாளர்கள் சந்தான கிருஷ்ணன், கண்ணதாசன், வினோத் பாண்டியன், டேவிட் அந்தோனி, சிவபாலன், வீரமணி, ராமலிங்கம், அலெக்ஸ் குமார், பழக்கடை குமார், பெத்தூர் நடராஜன், குமரவேல், கலையரசன், மார்க்கெட் சேகர், குரு, பாலகுரு, கார்த்திக், போதி, இளங்கோவன், ராதாகிருஷ்ணன், அருணாச்சலம், ரவி, முருகேசன், செல்லப்பன்,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் அவர்கள், மாநகர செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய இனிய நண்பன் ராமநாதன் அவர்கள், சோழபுரம் அறிவழகன் அவர்கள், அழகு திண்ணையன் அவர்கள், செம்மகுடி முத்துகிருஷ்ணன் அவர்கள், ஈரா தனவந்தராஜன் அவர்கள், ராம்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம்குமார் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் சதீஷ்குமார் அவர்கள், சாமுவேல் அவர்கள், தங்க கென்னடி அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசின் ராஜாங்கம் அவர்கள், சங்கர் அவர்கள், அருண்குமார் அவர்கள், தினேஷ் அவர்கள், அமமுகவின் செல்லத்தம்பி வடிவேல் வாண்டையார் அவர்கள், செல்வபாண்டியன் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம், இந்த மோசடி திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம் என்று முழக்கத்தோடு வருகின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்களே, அண்ணன்மார்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் காட்டுப்படி ராமதாஸ் பணிவான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள், தாய்மார்கள், குறிப்பாக பெற்றோர்கள், உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆட்சி மாற்றம் வந்தால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை தமிழ்நாட்டை 12 முதலமைச்சர்கள் ஆண்டார்கள். இந்த 12 முதலமைச்சர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் பெண்கள் வீட்டு விட்டு தைரியமா போயிட்டு வந்தாங்க. பள்ளிக்கூடம் படிக்க போன பெண்கள், கல்லூரி படிக்க போன பெண்கள், வேலைக்கு போன பெண்கள், விவசாயத்துக்கு போன பெண்கள், மார்க்கெட்டுக்கு போன பெண்கள், இதெல்லாம் திரும்பி பத்திரமா வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்துல பெண்கள் வீட்டு விட்டு படிக்கிறதுக்கோ, வேலைக்கோ, மார்க்கெட்டுக்கோ எங்கேயாவது போனா திரும்பி வரமாட்டாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த பெண்களுக்கு எதிரான மோசடி திமுக ஆட்சி காலத்துல சாராயத்தை ஒரு பக்கம் அவுத்து விட்டுட்டு போதைப் பொருட்கள் தான், ஏமா நான் கஞ்சா மட்டும் நான் சொல்லல, கஞ்சாவை விட தீவிர மோசமான போதைப் பொருட்கள், காக்கேன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, பென்டனைல், மித்தைல் ஆம்பிட்டமின் போன்ற வெள்ளக்கார அமெரிக்காவில் என்னென்ன பயன்படுத்தினாலோ அத்துணை போதை பொருட்களும் உங்க தெருவுல, உங்க வீதியில, உங்க கிராமத்துல, உங்க வாசல்ல வித்துட்டு இருக்கிறாங்க திமுக கட்சிக்காரங்க. இதனால அதெல்லாம் அந்த போதை ஊசி, போதை மாத்திரை, போதை பவுடர் பயன்படுத்தினா மனித மிருகங்களாக மாறுறாங்க இளைஞர்கள். இந்த திமுக ஆட்சியில உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், இளைஞர் சமுதாயத்தை அழித்து அவர்களை மனித மிருகங்களாக ஆக்கிய இந்த மோசடி திமுக விரட்டி அடியுங்கள். நானும் 3 பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பா, 3 மகள்களை பெற்ற தந்தையா நான் கேட்கிறேன், உங்ககிட்ட கேட்கிறேன். இதுக்கு பிறகு திமுக வந்தாங்க, உங்க பெண் பிள்ளைகளை மறந்துடுங்க, உங்க பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை மறந்துடுங்க. அதனாலதான் நான் அந்த ஆதங்கத்துல நான் கேட்கிறேன். நானும் ஒரு மருத்துவன், டாக்டர், எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த இளைஞர்கள் சீரழித்துக் கொண்டிருக்கிறது இந்த திமுக. அதனால்தான் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். கூட்டணியில சேர்ந்ததுக்கு காரணமே உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஏமா, போன மாசம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 2.5 வயசு குழந்தை வெளியில விளையாடிட்டு இருந்தது, வீட்டுக்கு வெளியில காணும். அப்பா அம்மா தேடுறாங்க, கதறாங்க, எங்கடா குழந்தைன்னு ஒரு நாள் தேடிட்டு இருந்தாங்க, காணும். அடுத்த நாள் பக்கத்துல பார்த்தா பிணமா இருக்கு. காவல்துறை என்னன்னு விசாரிச்சு பார்த்தாங்க, அந்த குழந்தைய, 2.5 வயசு குழந்தைய ஒரு மனித மிருகம், ஒரு படுபாவி கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். 2.5 வயசு குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். அவனை யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அவன் பார்த்தா அந்த மாவட்டத்தில் திமுகவுடைய இளைஞர் சங்க மாவட்ட நிர்வாகி, திமுக காரன் மாவட்ட நிர்வாகி போதையில 2.5 வயசு குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிட்டான். போன மாசம் மதுராந்தகம் பகுதியில
ஒரு 14 வயசு குழந்தை காணோம். என்னன்னு கண்டுபிடிச்சா 2 பேரு போதையில அந்த குழந்தைய கெடுத்து ஓடி போயிட்டான். போன மாசம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பகுதியில 12வது படிச்சு பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு பின்னாடி ஒதுக்கு போற பின்னாடி போய் பார்த்தா தேடுறாங்க உங்க அப்பா அம்மா, எங்கடா என் பொண்ணு. ஒரு நாள் தேடி அடுத்த நாள் பக்கத்து காட்டுல பிணமா கிடக்குது. என்னன்னு பார்த்தா அந்த குழந்தைய ஒருத்தவன் போதையில கெடுத்து கழுத்து அறுத்துட்டான். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில 8 வயசு குழந்தை, 8 வயசு பிஞ்சு குழந்தை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போது தேடுறாங்க உங்க அப்பா அம்மா. ஐயோ எங்க என் குழந்தை அழுகுறாங்க. 3 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தை ஒரு புதர்ல இருந்து அழுதுட்டு வருது, ஓடி வருது. என்னன்னு பார்த்தா மூஞ்சில கீரல், மார்பிள் எல்லாம் கீரல். அந்த குழந்தைய 8 வயசு பிஞ்சு குழந்தைய ஒரு கொடூர போதையில கெடுத்து ஓடி போயிட்டான். அன்றாடம் நடக்குது. ஏன் குடந்தையில இப்போ ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு ஒரு மோசடி பண்றாங்க பாரு இங்க இருக்கிற எம்எல்ஏ. அந்த புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வெளி மாநில பெண்ணை கொடூரமான முறையில கெடுத்தானுங்க பாரு. 3-4 படுவாரிங்க. மறக்க முடியுமா? அதெல்லாம் இது தமிழ்நாடு, எப்பேற்பட்ட மாநிலம், பெண் தெய்வங்கள் வாழ்கின்ற மண். அப்படி வாழ்கின்ற மண்ணிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் எதுக்கியா உங்களுக்கு ஆட்சி? நீங்க எதுக்கியா உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர்? உங்களுக்கு எதுக்கு நிர்வாகம்? போங்கயா. தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள் திமுக அனுப்புது போதும். 5 ஆண்டு காலம் நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு லட்சணத்தை பாருங்க. தலையெழுத்து பெண் பிள்ளைகளுக்கு பாருங்க. எங்க பார்த்தாலும் சாராயத்தை தரும். 4200 சாராய கடை, டாஸ்மாக் கடை, 1500 மணமகிழ் மன்றம். யாராவது கேட்டாங்க அவன்கிட்ட மணமகிழ் மன்றம் என்னன்னு தெரியுமாமா? குடிக்கிற கிளப். 25 சந்து கடை. சந்து கடை என்ன? 2 டாஸ்மாக் கடை நடுவுல 10 கடையை நடத்துறாங்க. சாராய கடை 24 மணி நேரம் சரக்கு கிடைக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கஞ்சா போட்டு நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காகத்தான் நான் ஊரா நான் போறோமா, வீதியா நான் போயிட்டு இருக்கிறேன். ஒரு தந்தையா நான் போயிட்டு இருக்கிறேன், ஒரு தலைவனா நான் போயிட்டு இருக்கிறேன், ஒரு மருத்துவனா நான் போயிட்டு இருக்கிறேன். தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கணும், சேஃபா இருக்கணும், பெண்களுக்கு சேஃபா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும்னு அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம் கூட்டணி வெற்றி கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வந்த பிறகு ஒரு சம்பவம் கூட நடக்காது. அதனால்தான் அதற்கு நாங்கள் இந்த மேடையில எத்தனை பேர் நின்றுட்டு இருக்கோம். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல ஒரு வருகின்ற தேர்தல் உங்களுக்கு முக்கியமான தேர்தல், உங்கள் குடும்பத்திற்கு முக்கியமான தேர்தல், உங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியமான தேர்தல். அதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே தான் இங்கே வந்திருக்கின்றோம். கும்பகோணம் டெல்டா பகுதி, காவிரி டெல்டாவுக்கு மைய பகுதி. ஒட்டுமொத்தம் காவிரி டெல்டான்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொஞ்சம், திருச்சி மாவட்டத்தில் கொஞ்சம், திருவாரூர் முழுசா, தஞ்சை முழுசா, நாகை முழுசா, மயிலாடுதுறை முழுசா, அரியலூர்ல கொஞ்சம், கடலூர்ல தெற்கு. இதுதான் காவிரி டெல்டா. இந்த ஒட்டுமொத்த டெல்டா பகுதியில மையத்தில் இருக்குது குடந்தை, கும்பகோணம். அப்படிப்பட்ட கும்பகோணத்தை ஒரு மாவட்டமாக அறிவிக்க துப்பில்லாத ஒரு அரசு திமுக அரசு. எதுவும் இல்லையா? வாய் கூசாம எத்தனை முறை இந்த மண்ணுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கும்பகோணம் தனி மாவட்டமாக பிரிப்போம், அறிவிப்போம் என்று சொன்னீங்க. அறிவிச்சீங்களா? பிறகு இந்த பகுதியில் உள்ள அத்தனை பேரும் குடந்தை மாவட்டம் என்றால் கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர், தஞ்சை மாவட்டத்தில் ஒரு ஓரத்தில் இருக்கு. ஆக இந்த குறிப்பா இந்த 3 தொகுதியில் உள்ள அத்தனை பேரும் இந்த துரோகி திமுக ஆட்சியை, உங்களுக்கு துரோகம் செய்த ஸ்டாலின் அவர்களை புறக்கணியுங்கள், இந்த ஆட்சியை துரத்தி அடியுங்கள்.
அகற்றுங்கள். உறுதியா நடக்கணும், உறுதியா நடக்கணும், நடந்தாக வேண்டும். ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அவர் திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனார்னா அப்பதான் அவருக்கு ஞாபகம் வரும். மற்றபடிலாம் மறந்துடுவார். இங்க இந்த மண்ணுக்கு டெல்டாக்கு வந்தா நான் டெல்டாக்காரன், நான் டெல்டாக்காரன் சொல்வார். விழுப்புரத்துக்கு வந்தா அப்பதான் அவருக்கு வன்னியரை பத்தி ஞாபகம் இருக்கும். அம்பேத்கர் பிறந்தப்போ அவருக்கு பட்டியலின மக்களை பத்தி ஞாபகம் இருக்கும். கோயம்புத்தூர் போனா தீரன் சின்னமலை பத்தி பேசுவார். மதுரைக்கு போனா நம்முடைய முத்துராம தேவரை பத்தி பேசுவார். ராமநாதபுரம் போனா நம்முடைய இமானுவேல் அவர்களை பத்தி பேசுவார். அங்க போனா ஏன்னா அப்பதான் எழுதி கொடுக்குறாங்க ஸ்கிரிப்ட். ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்குதுன்னா 24 மணி நேரமும் இந்த அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட இந்த மக்கள், விவசாய மக்கள், தொழிலாளர் மக்கள், நெசவாளர் மக்களை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கணும். அந்த அங்க போனா திடீர்னு யோசனை, அவருக்கு யோசனை வராது, யாவனா எழுதி விட்டு ஐயோ ஐயா விழுப்புரம் வண்டிகளை பத்தி பேசுறேன், இது டெல்டாக்காரன் நீங்க சொல்லுங்க, மதுரையில தேவர அவர்களை பத்தி பேசணும், இப்படி சொல்லியே எவ்வளவு காலமையா நீங்க ஏமாந்துட்டு இருப்பீங்க. ஸ்டாலின் அவர்களுக்கும் டெல்டாவுக்கும் சம்பந்தம் இருக்கா ஐயா? ஏதாவது ஒரு துளியும் சம்பந்தம் இருக்கா? அதாவது 67 இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் என்னுடைய கடவுள், எனக்கு சோறு போடுற கடவுள். எனக்கு மட்டும் இல்ல, உங்கள் அத்தனை பேருக்கும் சோறு போடுற கடவுள் யாரு? விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளை ஸ்டாலின் ஆட்சியில 7 பேரு குண்டர் சட்டத்துல போட்ட அந்த குற்றம் சாதாரண குற்றம் கிடையாதுயா, சாதாரண குற்றம் கிடையாது. உலகத்துல மிகப்பெரிய கொடூரன் யாரு? ஹிட்லர். ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான் 2வது உலக போருக்கு. அப்படிப்பட்ட ஹிட்லர் அவங்க ஊர்ல இருக்கிற விவசாயிகள் மேல கையை வைக்கிறார். ஆனா இங்க ஹிட்லர் ஆட்சியோட மோசமான ஆட்சி. விவசாயிகளை குண்டர் சட்டத்துல போட்டீங்க திமுக. ஒரு விவசாயி கூட, நான் கேட்கின்றேன் தமிழ்நாட்டில் அத்துணை விவசாய பெருமக்களே, உங்க பாதத்தை தொடர்ந்து காலை முடிச்சுக்க. தயவு செய்து ஒரு விவசாயி கூட திமுக ஒரு விவசாயிகளும் அவ்வளவு ஆதங்கம், அவ்வளவு கோபம். எனக்கு விவசாயத்துக்கு எவ்வளவு செய்யலாம், விவசாயத்துக்கு எவ்வளவு செய்யலாம். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து சட்டத்தை கொண்டு வந்தார். அதை செய்ய வைத்தது ராமதாஸ். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று முதல் சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அந்த வார்த்தையை சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அதை சொல்வது மட்டுமில்ல, ஊராக சென்று கிராமமாக சென்று துண்டு பிரசுரம் கொடுத்து போராட்டங்கள் செய்து, நடைபயணம் செய்து, போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடு செய்து, அழுத்தம் கொடுத்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த பாதுகாக்கப்பட்ட டெல்டா 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற டெல்டா 1000 ஆண்டுகள் பிறகும் நம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். இதை யாரும் மீத்தேன், ஈத்தேன், ஷேல் கேஸ் அது எதுவுமே கச்சா எண்ணெயில இருந்து கைய வைக்க கூடாது. இது சோறு போடுற மண், புண்ணிய மண். இந்த மண் அப்படியே இருக்கணும்னு சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. இதை கெடுத்தது யாரு? ஸ்டாலின் அவர்கள். அத்துணை விவசாயிகளே, இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வருவாங்க, மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. என்ன மூட்டை? நெல்லு மூட்டையா? பணம் மூட்டை. உங்ககிட்ட தான் நெல்லு மூட்டை, அவங்க கிட்ட பண மூட்டை. அதான் பண மூட்டை எடுத்துட்டு வரும். ஆனா உங்க நெல்லு மூட்டையை பத்தி நினைச்சு பாருங்க. கடந்த ஆண்டு மழையில விவசாயியோட தலையெழுத்து பாரு. மழை பெஞ்சா நட்டம், வெயில் அடிச்சா நட்டம். ரொம்ப வெயில் அடிச்சுன்னா இடம் குறையுது, ரொம்ப மழை பெஞ்சுன்னா முளைச்சு போகுது. போன வருஷம் அந்த அந்த கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல, இங்க குழந்தை ரயில்வே ஸ்டேஷன்ல 36,000 மூட்டை. எவ்வளோ? 36,000 நெல்லு மூட்டை 20 நாள் மழையில அப்படியே கிடந்த காட்சியெல்லாம் பார்த்தா எனக்கெல்லாம் வயிறு இருந்தது.
வயிறு இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் செய்து அறுவடை செய்து அதை எடுத்துட்டு அரசாங்கத்துக்கு கொடுத்தா அதை பாதுகாக்க துப்பில்லாத ஒரு கேவலமான திமுக ஆட்சி, துப்பில்லாத ஒரு ஆட்சி அது. அதை சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு விவசாயியும். அது மட்டுமல்ல, நான் நடைபயணம் 100 நாள் நடைபயணம் நேரத்தில் இங்கே ஒவ்வொரு பகுதிக்கும் நான் சென்றேன். அப்போ நம்முடைய கொள்முதல் நிலையத்தில் போய் பார்த்தா, கொள்முதல் நிலையத்துல போய் பார்த்துட்டாங்க. அப்போ அந்த நேரத்துல பார்த்தா தூரத்துல ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி கொள்முதல் நிலையத்துல போய் பார்த்தா எனக்கு நாக்கு அடிக்குது. அதெல்லாம் அனுப்பி பார்க்கலாம் அப்புறமா. அதாவது அந்த கொள்முதல் நிலையத்துல ப்ரொக்யூர்மெண்ட் டிபிசி முன்னாடி 100 மீட்டருக்கு வெளியில நான் போயிட்டு இருக்கேன். இறங்கி கார்ல இருந்து இறங்கி போனா நாக்கு அடிக்குது. என்னடா நாக்கு அடிக்குது? இது கொள்முதல் நிலையம் தானே, இங்க என்ன சாராய நாத்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட கிட்ட போய் பார்த்தா அவ்வளோ டன் கணக்குல நெல்லு கீழே அழுகி முளைச்சி அழுகி கொண்டிருக்கின்ற நெல்லை பார்த்து எனக்கெல்லாம் அப்படியே கோபம் கொந்தளிப்பு. அதாவது நம்ம சாப்பிடுற நேரத்துல தட்டுல சாதம் எடுக்கிறோம், சோறு எடுக்கிறோம், சோறு போடுறப்போ ஒரு 2-3 சோறு கீழே டேபிள்ல விழுந்துருச்சுன்னா என்ன பண்றோம்? அந்த 2-3 சோறு எடுத்து தட்டுல போட்டு சாப்பிடுறோம். ஐயோ 2-3 சோறு கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இங்க டன் கணக்கு, மூட்டை கணக்கு, லட்சக்கணக்கான டன் கணக்கு நெல்லை அழிச்சு அதை மக்கி முளைச்சி போறதெல்லாம் அதெல்லாம் பாக்குறப்போ அவ்வளோ கோபம் எனக்கு வருது. உங்களுக்கு வருதா? அந்த கோபத்தை தேர்தலில் காமிக்கணும். டெல்டாவில் அத்துணை விவசாயிகளோ அந்த கோபத்தை தேர்தலில் காமிங்க. அவன் பண மூட்டை எடுத்துட்டு வருவான், கொள்ளடிச்சு வச்சிருக்கிறான். 1000 ரூபாய் ஒரு ஓட்டு, 2000 ரூபாய் ஒரு ஓட்டு. நினைச்சு பாருங்க, ஒரு ஓட்டு 1000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுக்குறானா தமிழ்நாட்டில் 6.25 கோடி வாக்காளர்கள், 6.25 கோடி வாக்காளருக்கு ஒரு ஓட்டு 1000 ரூபாய். அப்போ எவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறான் பாருங்க உங்க காசு, எவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறான் பாருங்க உங்க காசு. ஏன் ஒரு காரணம் சொல்லுங்க திமுக ஓட்டு போடும்? ஒரு காரணம் கூட கிடையாது. இப்ப என்ன பண்றான்? கூப்பன் கொடுக்கறான் 8000 ரூபாய். வெக்க கேடு. இந்த கூப்பன் என்னன்னு தெரியுமாமா? அதுவும் நீங்க மறுபடியும் ஏமாறாதீங்க. அதாவது ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் இந்த தேர்தல் தொடங்குற நேரத்தில் தொடக்கத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, அவங்க 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணது அதை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. நாங்க ஆட்சி பண்ணோம், இங்க கொள்ளடிச்சோம், அங்க கொள்ளடிச்சோம், இவன் கழுத்து அறுத்தணும், இந்த தாலி அறுத்தோம், அதுல கொள்ளடிச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. எடுப்படுது. அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்க? அடுத்தது பிஜேபி பத்தி பேச ஆரம்பிச்சு. பிஜேபி வந்துரும் பூச்சாண்டி பிஜேபி. நான் கேட்டேன் ஸ்டாலின் அவர்களே, இது சட்டமன்ற தேர்தல், உங்களுக்கு இன்னும் பழைய ஞாபகம் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்களும் பிஜேபி சண்டை போட்டீங்க, உங்களுக்கும் மோடிக்கும் சண்டை போட்டது. இது உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் போட்டி நடக்குது, தேர்தல் நடக்குது. நீங்க இப்ப வாங்க ஸ்டாலின் அவர்களே, பழையசுலாம் விட்டுடுங்க, இன்னும் உங்களுக்கு பழைய ஞாபகமே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதையும் மாத்திட்டார். அதுவும் எடுத்து அடுத்தது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிநபர் விமர்சனம். எடப்பாடி அவர்கள் இப்படி பண்ணார் அப்படி பண்ணாரு, நீங்க பண்ணலையா? உங்க குடும்பத்தை பத்தி பேசுவான், எங்களுக்கு தெரியும் பேசணும்னா. அவரை பத்தி, அவர் பிள்ளைய பத்தி, அவர் குடும்பத்தை பத்தி, அவர் முதல் குடும்பம் 2வது குடும்பம் எல்லா குடும்பத்தை பத்தி பேச தெரியும். முதல் குடும்பம்னா திமுகவுடைய முதல் குடும்பம், வேற யாரும் பேச தெரியும் எங்களுக்கு. ஆனா அந்த அளவுக்குலாம் நாங்க தரம் தாழ்ந்தவர் கிடையாது. எங்களால டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு பிரச்சனையை பத்தி பேசுங்க, தீர்வை பத்தி பேசுங்க, அதான் தேர்தல். அதை விட்டுட்டு இவர் இப்படி பண்ணார் அவர் அப்படி பண்ணார் பேசுறாங்க, அதுவும் எடுப்பது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? 8000 ரூபாய் கூப்பனை பத்தி பேசிட்டு எவ்வளவு மானகட்டத்தில். அதாவது இதேதான் பாலக்கோடுல ஒரு திமுக வேட்பாளர், தருமபுரி பாலக்கோடு திமுக வேட்பாளர் சுவர் ஒட்டி போஸ்டர் அடிக்கலாம். என்னன்னு 8000 ரூபாய் கூப்பன். நான் கேட்டேன், மானங்கட்ட உங்களுக்கு
இவ்வளவுதான். அதாவது அந்த வேட்பாளர் திமுக மீது நம்பிக்கை இல்லை, 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியை பத்தி நம்பிக்கை இல்லை, அவங்களுடைய முதலமைச்சரை பத்தி நம்பிக்கை இல்லை, திமுக தேர்தலை பத்தி நம்பிக்கை இல்லை, திமுக 5 ஆண்டுகள் செய்ததை பத்தி நம்பிக்கை இல்லை, அவங்க சொல்ற திராவிட மாடல் ஒரு ஓல்டு அம்பாசிடர் கார்டு மாடல், அந்த மாடலை பத்தி நம்பிக்கை இல்லை. எதை பத்தி நம்பிக்கை இல்லை? எதை நம்பி இருக்கிறாங்க இந்த தேர்தலில்? 8000 ரூபாய் கூப்பன். 8000 ரூபாய் கூப்பன். 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து 8000 ரூபாய் கூப்பனை நம்பி இருக்கின்ற திமுகவே வெக்க கேடு ஜாதிகளா, வெக்கி தலையை குனின்னு ஜாதிகளா. அதுவும் அந்த 8000 ரூபாய் கூப்பன். ஏமா 8000 ரூபாய் கூப்பன், அதுக்கு நீங்க 3000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும் உங்களுக்கு கூப்பன் கிடைக்கணும்னா. அந்த கூப்பன் யாரு கொடுப்பா? அதுவும் திமுக குடும்பத்துக்கு தான் கொடுப்போம், உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. அடுத்தது என்னன்னா, நீங்க கொடுக்கிறது 8000 ரூபாய் வெறும் பேப்பர் கூப்பன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10,000 ரூபாய் உங்க நேரடியா உங்க வங்கி கணக்குல பேங்க் அக்கௌண்ட்ல போடுறாங்க. 8000 ரூபாய் பெருசா 10,000 ரூபாய் பெருசா? 8000 ரூபாய் கூப்பன் பெருசா 10,000 ரூபாய் பணம் பெருசா? கூடவே ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாரு எடப்பாடி. அதெல்லாம் இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, ஏமாந்துற போற. திமுக வேற எதுவுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. தோல்வி பயனா தோல்வி முடிஞ்சு போய் தோல்வி அடைச்சு. அதனால இதை வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை நீங்கள் உறுதிப்படுத்துகின்ற வகையில் எல்லாம் சிந்தித்து பாருங்கள். இது முக்கியமான கட்டம். திமுக ஆட்சியில படிக்கிறதுக்கு எதுவும் பண்ணல, குடிக்கிறதுக்கு தான் எல்லாரும் தயார் நிலையில். படிக்கிற பள்ளிக்கூடத்துல எத்தனை வாதியாரு? ஒரு வாதியார். குடிக்கிற டாஸ்மாக் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5 பேர். குடிக்கிறது சரக்கு பாதுகாக்கிறதுக்கு 5 பேர். இந்த படிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஒருத்தர். இது ஒண்ணு போதியா? இந்த செய்தி எடுத்துட்டு போறியா? 6 பேரா? அதனால எல்லாம் நீங்கள் மக்கள் இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். இதே ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு பொய்ய ஒன்று அவுத்து விட்டார். என்னன்னு, மத்திய அரசு ஊக்கத்தொகையை அதை ரத்து பண்ணதுக்கு கடிதம் அமைச்சிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, இந்த கடிதம் ஜனவரி 9ஆம் தேதி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதம் என்ன அனுப்பப்பட்டிருக்குன்னா, நீங்க நெல்லுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், கோதுமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், மற்ற விளைபொருளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, விளைச்சலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ரொட்டேஷன் ஆஃப் கிராப், நெல்லு கரும்பு அதிகமா தண்ணீர் எடுத்துக்கிட்டு இருக்குது, அதனால எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்கன்னு தான் சொல்லி வைக்கிறார். நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது ஒரு மாநில அரசு கடமை, உரிமை, அது யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நெல்லுக்கு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு ஊக்கத்தொகை கொடுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? 131 ரூபாய். 2500 ரூபாய் இப்போ குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், எம்எஸ்பி. இந்த எம்எஸ்பி நெல்லு ஒரு குவிண்டால் 100 கிலோ. ஸ்டாலினுக்கு அது தெரியாது, 100 கிலோ தெரியாது. 100 கிலோ நெல்லுக்கு 2500 ரூபாய். அந்த 2500 ரூபாயில மோடி அவர்கள் 2369 ரூபாய் கொடுக்கிறார். நீங்க 131 ரூபாய் விவசாயிகளுக்கு பிச்சை போறீங்க. மத்திய அரசு மோடி அவர்கள் 2500 ரூபாயில 2369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. நீங்க வெறும் 131 ரூபாய். போன வருஷம் 130, இந்த வருஷம் 131 ரூபாய். 1 ரூபாய். திமுக நெத்தி காசு கூட பிடிக்கணும், பணத்துல நெத்தி காசு அதையும் பிடிக்கணும். ஒடிசா அரசு ஊக்கத்தொகை நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 800 ரூபாய் கொடுக்கிறாங்க. தெலுங்கானா அரசு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஊக்கத்தொகை 500 ரூபாய் கொடுக்கிறாங்க. நீங்க 131 ரூபாய். வெக்கக்கேடியா, வெக்கக்கேடு. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகள் ஏதோ இவங்க என்னமோ பணம் கொடுக்கிற மாதிரி. ஏன் கொடுக்க வேண்டும் தானே? கூடுதலா ஒரு 1000 ரூபாய் போட்டு கொடுக்க வேண்டும் தானே? விவசாயிகள் முதுகெலும்பு உடைச்சி நமக்கு உழைத்து சோறு போடுகின்ற விவசாயிகள் அதை வச்சு நானும் டெல்டாக்காரன்.
வெக்கமா இருக்க. தயவு செய்து ஸ்டாலின் அவர்களே, இனி உங்க வாயால நீங்க டெல்டாக்காரன் தயவு செய்து சொல்லாதீங்க. 67 ஆண்டுட்டு இருக்கீங்க. இந்த டெல்டாவை எப்படி வச்சிருந்திருக்கணும்? நீங்க டெல்டாவில சேமிப்பு கிடங்குகள் ஏதாவது இருக்கா? எவ்வளவு வச்சிருக்கீங்க? கொள்முதல் நிலையை ஏன் விரிவாக்கம் பண்ணல? அது ஏன் பாதுகாப்பா வச்சிருக்கல? சேமிப்பு கிடங்குகள் ஏன் இல்ல? மழையில ஏன் நினையுது? விளைச்சல் ஏன் நினையுது? ஏன் முளைக்குது? அப்போ இந்த கேள்வியெல்லாம் நீங்க எல்லாம் கேட்கணும். தேர்தல் நேரத்தில் நான் டெல்டாக்கார், மற்ற நேரத்தில் டிடிவி சொன்ன மாதிரிதான், மற்ற நேரத்தில் உல்டாக்கார். இதெல்லாம் விவசாயிகள் மட்டுமில்லை, நெசவாளர்கள், நெசவாள பெருமக்களே, உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில நெசவாளருக்கு தனி பட்ஜெட் போடப்படும். இது உறுதி. விவசாயத்துக்கு தனி பட்ஜெட். அந்த பட்ஜெட் எப்படி வந்துச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினால், பாட்டாளி கட்சி தொடர் போராட்டத்தால் திமுக ஆட்சியில நான் சொல்லியிருக்கிற கும்பகோணம் மாவட்டம் எவ்வளவு நம்முடைய கோரிக்கை. திமுக ஆட்சியில 5 ஆண்டு காலத்தில் ஒரு மாவட்டத்தை கூட பிரிக்கல. நிர்வாகத்திற்காக பிரிக்க துப்பில்லை. ஆனா இங்க சத்தியம் மட்டும் பண்ணுவார் எலெக்ஷன் நேரத்தில். நான் கும்பகோணம் மாவட்டம் கொடுப்பேன், கும்பகோணம் மாவட்டம் பிரிப்பேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் மயிலாடுதுறை, நாகை இந்த மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்தார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பிரிச்சார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தை பிரிச்சார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தை பிரிச்சார். தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தை பிரிச்சார். அடுத்த மாசம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு கும்பகோணம் மாவட்டத்தை அறிவிப்பார். இது நான் கேரண்டி. இந்த அன்புமணி ராமதாஸ் உறுதியேற்கின்றேன். கும்பகோணம் மாவட்டம் வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குங்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை இங்கே தேர்வு செய்யுங்கள். இது அவசியமானது. நிர்வாக சீர்திருத்தங்கள், நேர்மையான நிர்வாகம். அதனால அத்துணை விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், நெசவாள பெருமக்கள், பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன். எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் இங்கே குடந்தையிலே, கும்பகோணத்திலே என்னுடைய இணைய நண்பர் ஜி.கே. வாசன் அவர்கள், நான் அவர் ரொம்ப நண்பர்கள். டெல்லியில மட்டும் இல்ல, நீண்ட காலமா அவருடைய தந்தை ஜி.கே. மூப்பனார், பெரியவர் ஜி.கே. மூப்பனார் அவர்கள் அப்பத்திலிருந்து நண்பர்கள். ஜி.கே. வாசன் நானும். அவருடைய வெற்றி வேட்பாளர் நல்ல தம்பி அசோக்குமார், நல்ல ஒரு உழைப்பாளி, நேர்மையானவர். இந்த பகுதியில ரோட்டரி சங்கத்துல எல்லாம் இணைஞ்சு எத்தனையோ நன்மைகள் செய்து, உங்களுக்கு வெள்ளம் வந்ததுன்னா எந்த பதவி பொறுப்பில்லாமல் உங்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தம்பி எம்.கே.ஆர். அசோக்குமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வீர்கள். இங்கே தாமரை வெற்றி பெற்றாக வேண்டும். இப்ப இருக்கிற எம்எல்ஏ 2 முறை எம்எல்ஏ, 3 முறை அப்பா ஏன் சொல்ற மைனர் 3 முறை எம்எல்ஏ. ஐயோ, நான் 2 முறை, அதுவே ஜாஸ்தி. 3 முறை ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அதுதானே வந்தாங்கனாலே அப்புறம் எம்எல்ஏ வரதுக்கு முன்னாடியே வந்து வேட்டி கட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே பெருசு. அதான் சொல்றேன், போதும், அவருக்கு ஓட்டு போட்டது போதும். உங்களுக்கு வெறுப்பா இல்லை கும்பகோணம் மக்களுக்கு? 2-3 முறை ஒருத்தர் எம்எல்ஏ தேர்வு பண்ணி அந்த பஸ் ஸ்டாண்ட அவர் சொந்த இடத்துல எடுத்துட்டு போய் அவர் லாபத்துக்காக, அவர் கொள்ளடிக்கிறதுக்காக, அவர் பகுதிக்கு எடுத்துட்டு போய், அது ஒரு காரணம் போதாதான் உங்களுக்கெல்லாம் அவர் ஒதுக்கிறதுக்கு? ஒரு காரணம் போதாதான் ஒதுக்கிறதுக்கு? ஒதுக்குங்க. என்னையா பண்ணாரு இந்த மாவட்டத்தில்? என்ன பண்ணாருயா? ஒண்ணுமே பண்ணல. இந்த மருத்துவமனையை உள்ள போய் பார்த்தாலே தெரியும், இவ்வளவு மோசமா இருக்கு. அதே போன்று நம்முடைய இன்னொரு அன்பு தம்பி துரை சண்முக பிரபு அவர்களை
பாபநாசம் சட்டமன்ற தொகுதியிலே அவரை இரட்டை இலை சின்னத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். துரைக்கண்ணு அவர்களை மறக்க முடியாது. மிக மிக எளிமையானவர், நல்ல ஒரு எளிமையானவர் விவசாயி, எளிமையான எல்லாரும் கூட ரொம்ப சிறப்பாக. அதே போன்று நம்முடைய திருவிடை மருதூர் அன்பு சகோதரி திருமதி இளமதி சுப்பிரமணியம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும். அங்கே கோவில் செழியன் அமைச்சர், அவர் அமைச்சராக ஓஹோன்னு இருக்கிறார். நீங்க கோமணத்தை கட்டிட்டு அதான் வித்தியாசம். அவர் நல்லா இருக்கிறார், குடும்பம் நல்லா இருக்கு, ஓஹோன்னு இருக்கிறார். அதெல்லாம் பேச இதெல்லாம் நீங்கள் உறுதிப்படுத்துகின்ற வகையில ஒட்டுமொத்தமா இந்த டெல்டா பகுதி உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட்டணிக்கு வாக்களியுங்கள். எங்கள் கூட்டணிக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை, பெண்களுடைய பாதுகாப்பு, இளைஞருடைய வேலை வாய்ப்பு, இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி, இந்த பகுதியினுடைய வளர்ச்சி. இந்த 5 ஆண்டு காலத்திலே திமுக ஒரே ஒரு நீர் பாசன திட்டம் கூட கொண்டு வரல, ஒரு திட்டம் கூட கொண்டு வரல. அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, திட்டம்னா என்னன்னு தெரியாது, ஆட்சினா என்னன்னு தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சினா கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் தொழிலா வச்சிருக்கிறாங்க. திமுகவுல கொள்ளையடிச்சு அந்த கொள்ளையடிச்ச பணத்தை தேர்தல் நேரத்துல செலவு பண்ணி உங்களை ஏமாத்தி ஓட்டு கேட்டு அந்த எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தல்ல நிச்சயமா நீங்க ஏமாற போறது கிடையாது. அவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நிச்சயமா நீங்க ஏமாற போறது கிடையாது. அதற்கு நம்முடைய அசோக்குமார் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை வேட்பாளர்களையும் நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற செய்யுமாறு நம்முடைய தம்பி இங்க கும்பகோணத்துல தம்பி அசோக்குமார் அவர்கள் முதல் வரிசையில 23ஆம் தேதி காலையில போயிடுங்க. அங்க போய் இந்த மின்னணு வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல அங்க போய் பார்த்தோன்னே மேல முதல் வரிசையில அசோக்குமார் சின்னம். நம்முடைய அதே போன்ற பாபநாசத்துல நம்முடைய துரை சண்முக பிரபு 2வது இடத்துல இருக்குது. அதே போன்று திருவிடை மருதூர்ல திருமதி இளமதி சுப்பிரமணியன் அவர்கள் முதல் இடத்துல இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். வழி விடுங்க, அடுத்தது ஓடணும்.